மயிலாப்பூர் ஃபெஸ்டிவல் சுந்தரம் ஃபைனான்ஸ் வழங்கும் மயிலாப்பூர் ஃபெஸ்டிவல். இது வருடாந்திர ஈவெண்ட், ஆனுவல் ஃபெஸ்டிவல். மயிலாப்பூரில் மாட வீதிகளில் நடக்கும். குறிப்பாக லேடி சிவசாமி ஸ்கூலில் இன்டோர் கேம்ஸ் நடக்கும். மறந்து போன நம்ம பழைய பாரம்பரியமான விளையாட்டுக்கள், பல்லாங்குழி, தாயக்கட்டை, இந்த மாதிரி கோலப்போட்டி எல்லாமே நடத்துகிறாங்க இந்த வாரம், அடுத்த வாரம். இதில் குறிப்பாக இன்றைக்கி லேடி சிவசாமி ஸ்கூல் பெண்கள் மேல்நிலை பள்ளியில் பல்லாங்குழி போட்டி 1:45 மணி 2 மணிக்கும் இன்றைக்கி. இப்போ தாயக்கட்டை போட்டியும் வெகு சிறப்பாக நடந்துக்கிட்டு இருக்கு. பாரம்பரியமான நம்ம விளையாட்டு. நாங்கள்லாம் சின்ன போதில் இருக்கிற போது வீடுகளில் தாயக்கட்டை விளையாடுவாங்க. இப்போ உள்ள இளம் தலைமுறையினர், அப்புறம் இன்றைக்கி உள்ள சிறுவர்கள் மத்தியில் இந்த தாயக்கட்டைன்றது வழக்கொழிஞ்சு போச்சு. அதனால் நம்ம பாரம்பரிய விளையாட்டுகளை மக்கள் நம்ம சிறுவர்களுக்கும் இளம் தலைமுறையினருக்கும் தெரிகிற மாதிரி ஊக்குவிச்சு நம்ம வீடுகளில் இது மாதிரி டிவி, செல்ஃபோனில் ஷார்ட்ஸ் பார்க்குறது, இல்லை பல சோஷியல் மீடியாவில் கண்டதை பார்த்து கெட்டு போகிறத விட இந்த மாதிரி விளையாட்டுகளில் ஒரு குடும்பத்தில் இருக்கிறவங்க தங்களை ஈடுபடுத்தி பயனுள்ள வகையில் நம்ம பாரம்பரிய விளையாட்டுகளை பழகின மாதிரியும் ஆச்சு, நல்ல விதத்தில் பொழுதுபோக்குன மாதிரி ஆச்சு. நம்ம குடும்பத்தில் இருக்கக்கூடிய அந்த மக்களை ஊக்குவிக்கணும். இளைஞர்கள், இளம் பெண்கள், சிறுவர்கள் மத்தியில் ஈவன் வயதானவர்களும் விளையாடலாம். அப்படி பெரியவங்க விளையாடும்போது தான் சிறுவர்களும் இளைஞர்களும் வீட்டில் கூட அந்த விளையாட்டில் ஜாயின் பண்ணிப்பாங்க. அப்படி தான் எங்கள் வீட்டிலலாம் நாங்கள் சின்னவங்களாக இருக்கும்போது எங்கள் வீட்டில் பெரியவங்க விளையாடும்போது அவங்களோட ஜாயின் பண்ணிப்போம். கண்ட டிவி சீரியல் எல்லாம் பார்த்து ரொம்ப மனசு போகிறத விட உற்சாகமாகவும் எந்த விதத்துலேயும் ஆபத்து இல்லாத விளையாட்டு இது. மகாபாரதத்திலேயே இந்த விளையாட்டு இருக்குது. சொல்லப்போனால் பஞ்ச பாண்டவர்கள், கௌரவர்கள் விளையாடின விளையாட்டு இது. அப்படியாப்பட்ட பாரம்பரியமான இந்த விளையாட்டை நம்ம மத்தியில் ஊக்குவிக்கிறதுக்கு இந்த மயிலாப்பூர் ஃபெஸ்டிவலுக்கு மிக்க நன்றி. போட்டி ரொம்ப ஜரூராக நடந்துகிட்ருக்கு. ரொம்ப சீரியஸாக கண்டஸ்டன்ட்ஸ், இளைஞர்கள், இளம் பெண்கள், சிறுவர்கள், பெரியவர்கள் எல்லாமே ரொம்ப மும்முரமாக தாயக்கட்டை போட்டியில் ஈடுபட்டுருக்கிறத பார்க்கவே கண்கொள்ளா காட்சியாக இருக்குது. இதுதான் மயிலாப்பூரோட ஒரு தனி சிறப்புன்னு கூட சொல்லலாம். வேறு எங்கே போட்டி நடந்தால் கூட சென்னையில் இந்த அளவுக்கு மக்கள் இதில் பங்கு எடுத்திருப்பாங்களான்றது ஒரு பெரிய கேள்விக்குறி தான். ரொம்ப பாரம்பரிய விளையாட்டு தாயக்கட்டை. நாங்கள்லாம் விளையாடுவோம் சின்ன வயசில். எங்கள் பாட்டி தாத்தா வீட்டில் மாமா எல்லாம் விளையாடுவோம். காலையில் 11 மணிக்கு ஆரம்பித்தா சாயங்காலம் 5 மணி 6 மணி திட்டுவாங்க. விளக்கு வைக்கிற நேரத்தில் என்னத்துக்கு இந்த மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னு. அப்போ தான் முடியும். ஒரு 10 பேர் 12 பேர் அப்படியே ஜோடி கட்டிக்கிட்டு அப்படி விளையாடுவோம். அக்கம் பக்கம் வீட்டுக்காரங்கள்லாம் வந்துடுவாங்க விளையாடுறதுக்கு. அவ்வளோ பந்தயம் போட்டு அவ்வளோ சுறுசுறுப்பாக போவோம். நீ ஜெயிக்கிறியா, நான் ஜெயிக்கிறியா, நான் ஜெயிக்கிறேனான்னு அந்த அளவுக்கு போகும் இந்த தாயக்கட்டை விளையாட்டு. இதெல்லாம் இந்த மயிலாப்பூரில் ஊக்குவிச்சு போட்டி நடத்துறது மயிலாப்பூர் ஃபெஸ்டிவலில் ரொம்ப நல்ல விஷயம். பாரம்பரியமான விளையாட்டுகள். கொஞ்சம் முன்னாடி பல்லாங்குழி நடந்தது. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஹெரிட்டேஜ் வாக்குன்னு சொல்லிட்டு நார்த் மகாராஷ்டிரத்தில் அந்த இந்தியன் பேங்க்லேருந்து கிளம்ப போகிறது. ஈட்டரிஸ்டில் எங்கே இருக்குது என்ன அப்படின்னு சொல்லிட்டு மயிலாப்பூரில்
அடுத்த வாரம் வந்து கோல போட்டி இருக்குது. அந்த ஃபெஸ்டிவலுக்கு கூட வாங்க. நார்த் மாடா ஸ்ட்ரீட்டில் நடக்க போகுது. மதியம் 3:30-4 மணிக்கு ரங்கோலி கோலம், அப்புறம் இந்த சாதா கோலம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து மக்கள் பெருமளவில் கலந்துக்கணும். பழம்